காசாவின் ராஃபா நகரில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு சென்ற ஐநா வாகனத்தின் மீது திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதில் இந்தியாவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் வைபவ் அனில் கால் மரணமடைந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் நெருக்கடி தொடங்கியது முதல் காசாவில் மரணமடைந்த அனைத்துலக இயக்கத்தின் முதல் பணியாளர் 46 வயதுடைய அனில் என தெரிவிக்கப்பட்டது. அந்த தாக்குதலில் ஐநாவின் மற்றொரு பணியாளரும் காயமடைந்தார். அனிலுக்கு மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். 2022ஆம் ஆண்டு ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அனில் ஐநாவின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு துறையில் 2 மாதங்களுக்கு முன் இணைந்ததோடு 1 மாதத்திற்கு முன்னதாக காசா சென்றடைந்ததாக கூறப்பட்டது. இதனிடையே அவரது உடலை புதுடில்லிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளில் நியூயார்க்கில் உள்ள இந்தியாவின் நிரந்தர அலுவலகம், தெல் அவீவ் மற்றும் ரமலாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டது.